Hi viewers, welcome to Karkum Padalam. நான் தான் Rathnakumar. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் கூகுள் கிளாஸ்ரூமில் எப்படி ஒரு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். கூகுள் கிளாஸ்ரூமில் ஒரு அசைன்மெண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணும்போது ரெண்டு ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று PDF ஃபார்மேட், இன்னொன்று டாக் ஃபார்மேட். சப்போஸ் நான் ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கேன், எங்கள் சார் நடத்தின ஒரு கிளாஸ்லேருந்து நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அந்த நோட்ஸை நான் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ எடுத்து தான் சென்ட் பண்ண முடியுமா? ஃபோட்டோ எடுத்து தான் சென்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு PDF டாக்குமெண்ட்டாக மாற்றி சென்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. கூகுள் ட்ரைவ்லேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் ட்ரைவில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஒரு PDF ஃபார்மெட்டை சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ண முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போது நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடியில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி தான். ஏன் உங்கள் ஜிமெயில் ஐடி முக்கியம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஜிமெயில் ஐடி தான் நீங்கள் ட்ரைவ்லையும் யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாருங்கள், என்கிட்ட ஒரு ஃபோனில் நம்ம எத்தனை ஜிமெயில் ஐடி வேணால் நம்ம எத்தனை சைன்இன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது அந்த சைன்இனை நம்ம மாற்றி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போது என்னுடைய கூகுள் ட்ரைவில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ மேலே சிம்பிள், இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு எந்த ஜிமெயில் ஐடியில் சைன்இன் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இதை போய் கிளிக் பண்ணும்பொழுது, இதை கிளிக் பண்ணனா எனக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நிறைய ஜிமெயில் ஐடி இருக்குது. ஸோ எந்த ஜிமெயில் ஐடியில் நான் சைன்இன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ரத்னகுமார் ஆறுமுகம் அதில் சைன்இன் பண்ணியிருக்கேன். அந்த ஐடி தான் இங்கே இப்போதைக்கு அந்த ஐடியில் இருக்கிற கூகுள் ட்ரைவ் தான் எனக்கு எல்லா ஃபைல்ஸுமே காட்டுது. சப்போஸ் வேறு ஏதாவது ஐடியில் இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போது இந்த ஐடியில் இருக்குது, இப்போ ரத்னகுமார் ஐடியில் இருந்துச்சுன்னா இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய கூகுள் கிளாஸ் ரூமுக்கு நான் போகிறேன். கூகுள் கிளாஸ் ரூமில் போகும்பொழுது மேலே ஐடி செக் பண்ணும்போது என்னோடய கூகுள் கிளாஸ் ரூமில் ஐடி பார்த்திங்கன்னா இங்கே வேறு ஐடி இருக்குது. ஏன்னா இந்த ஐடி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும். இதை நான் கிளிக் பண்ணும்போதே தெரியும் இங்கேயும் ரத்னகுமார் ஆறுமுகம் இருக்குது. ஆனால் ட்ரைவில் பார்த்திங்கன்னா ரத்னகுமார் ஏஎஸ்ஆர் இருக்குது. ஸோ ரத்னகுமார் ஏஎஸ்ஆர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டு மெயில் ஐடியுமே சேமாக இருக்க மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ரத்னகுமார் ஆறுமுகம், அதாவது rathnaytk@gmail.com இருக்குல்ல, அதே மாதிரி என்னுடைய ட்ரைவ்லேயும் நான் என்ன பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணி அந்த எந்த மெயில் ஐடியோ அந்த மெயில் ஐடியை நான் பிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மெயில் ஐடியை நான் பிக் பண்ணால் தான் எனக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு திங், ரெண்டு இதுலையுமே ஒரே மெயில் ஐடி இருக்கணும். ஓகேவா? தென் செகண்ட் திங் என்னென்னா, இப்போது உங்களுக்கு அசைன்மெண்ட் போவோம். இப்போ கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அசைன்மெண்ட் பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அசைன்மெண்ட் நீங்கள் ஈஸியாக உள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போது என்னுடைய கூகுள் கிளாஸ் ரூமில் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அசைன்மெண்ட்டை நான் சப்மிட் பண்ணணும். இந்த அசைன்மெண்ட் எப்படி சொல்லியிருக்கோம்னா, எனக்கு நோட்ஸ் எடுத்து அதை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அது ஈஸியாக சிம்பிளாக சப்மிட் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம கூகுள் கிளாஸ் ரூமுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபைலை கூகுள் ட்ரைவில் ஏற்றணும். எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ட்ரைவுக்குள்ளே போங்க. கூகுள் ட்ரைவுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு கீழே ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். இந்த சிம்பிள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்களா? ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இந்த ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஒரு மெனு வருது. அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்கேனுன்ற ஆப்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன். ஸ்கேனுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே என்னுடைய இமேஜ் என்னுடைய கேமரா ஒர்க் ஆரம்பிச்சு. ஸோ என்னோடய கேமரா மூலிமா நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எழுதின ஃபைலை ஃபோட்டோ எடுக்கிறேன். என்னோடய கேமரா மூலிமா எழுதின ஃபைலை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. கீழே ஓகேன்னு கேட்குது. ஸோ இந்த ஓகேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா என்னுடைய இமேஜ் க்ராப் ஆகி வந்திருக்கும். சப்போஸ் உங்களுடைய இமேஜ் க்ராப் ஆகலை, தப்பாக க்ராப் ஆகிருக்குன்னா கீழே இந்த இடத்துல க்ராப் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சுற்றி பார்டரில் ப்ளூ ஐக்கன் இருக்கும். அதை நான் மூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். உங்கள் இமேஜில் உங்களுடைய வீடியோவில் உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது 4 எஜ்லேயுமே இந்த ப்ளூ ஐக்கன் இருக்கும். எல்லா எஜ்லையுமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ, எதை மட்டுமே நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் வேண்டாம்னா மேலேருந்து கீழே இறக்கிறேன். கொஞ்சம் இது வரைக்கும் இறக்கிட்டேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தூரம் வேண்டாம், எனக்கு இது மட்டும் போதும்.
நான் இப்போ டன் கொடுத்தனா இப்போ அது மட்டும் ஸ்கேன் ஆகி எனக்கு வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த 2019 இருக்காது. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சிடுச்சுன்னா ஓகே, இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னா இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணால் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எடுத்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பின்னாடி போய்க்கலாம். இப்போ நான் வந்து எடுத்து முடிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த ஃபைல் ஓகே. இப்போ அடிஷ்னலாக இந்த ஒரு பேஜ் மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் 2-3 பேஜ் இருக்குது. இது எல்லாமே ஆட் பண்ணணும்னா சிம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த இதே டாக்குமெண்ட்டில் அடுத்த பேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கேமரா சேஞ்ச் பண்ணிக்கங்க. கேமரா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ புது பேஜ் இருக்கும். அந்த புது பேஜை நான் வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துங்க, புது பேஜில் நல்லா எடுக்கிறேன். ஓகே, இப்போ புது பேஜை நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பார்டரில் அவுட் சைடில் நிறைய தேவையில்லாத ஐட்டம்லாம் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஐட்டமாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதெல்லாம் தேவையில்லாத ஐட்டமு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஓகேங்களா. இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கேன் காப்பியாக வந்துருக்கும். எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த க்ராப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். க்ராப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ ஐக்கானை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ டாட்டில் இருக்கும், எல்லா மூலையிலையும் அந்த ப்ளூ டாட் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அந்த ப்ளூ டாட் மூலிமா நீங்கள் எப்படி க்ராப் பண்ணணுமோ க்ராப் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ டாட் நான் கீழே கேட்டுறேன். ஓகேங்களா, அதேமாதிரி இந்த ப்ளூ டாட் இங்கேட்டு வரேன், இந்த ப்ளூ டாட் இங்கேட்டு வரேன். ஸோ இந்த ப்ளூ டாட் இங்கே நவுத்திக்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரி நவுத்திக்கிட்டு இப்போ நான் வந்து மேலே வந்து டன்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எது செலக்ட் பண்ணணும் அது மட்டும் எனக்கு க்ராப் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2/2ன்னு இருக்கும். அதாவது 2 ஃபைல் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம், 2 பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஃபர்தராக உங்களுக்கு வேணும்னா திருப்பி நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போது நான் இது வந்து எனக்கு வந்து நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட் இருக்குது. எனக்கு வந்து எப்படி நான் வந்து சர்ச் பண்ணுவேன் அப்படின்னா நேராக இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீநேம் ஸ்கேன் வரும். ஓகேங்களா, ரீநேம் கொடுக்குறீங்களான்னு கேட்கும். எஸ் அஃப்கோர்ஸ் ரீநேம் கொடுக்குறீங்கன்னா ரீநேம் கிளிக் பண்ணுங்கள். ரீநேம் கொடுத்துட்டு இந்த பிடிஎஃப் முன்னாடி, அதாவது கரெக்டாக பிடிஎஃப் முன்னாடி இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அசைன்மெண்ட்னு கொடுத்துருங்க. அசைன்மெண்ட் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். சேவ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேமும் சேஞ்ச் ஆகிருக்கும், அசைன்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் 2 ஃபைலையும் காப்பி பண்ணிட்டேன். நான் இப்போ இதை வந்து சேவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ சேவ் பண்ணுறதுக்கு கீழே எனக்கு சேவ் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்த உடனே என்னோடய ட்ரைவில் இது சேவ் ஆக போகுது. நீங்கள் அங்கேயே ரீநேம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து நீங்கள் ரீநேம் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் தான் சேவ் ஆக போகுது, இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற கூகுள் ட்ரைவில் சேவ் ஆக போகுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஏற்கனவே உங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் எந்த அக்கௌண்ட்டில் இருந்தோ அதே அக்கௌண்ட் தான் இங்கே இருக்கணும், அதே அக்கௌண்ட்டில் தான் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் ஆகிருக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் கடைசியாக என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா சேவ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை சேவ் கொடுத்தோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபைல் வந்து அப்லோட் ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகாது. அந்த டைமில் என்ன பண்ணணும், திருப்பி நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும், திருப்பியும் நீங்கள் போய்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோட் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா, இப்போ எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆன ஃபைல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சேவ் ஆகிருக்குது. நல்லா செக் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட் பிடிஎஃப்னு சொல்லிட்டு சேவ் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அசைன்மெண்ட் பிடிஎஃப்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சேவ் ஆகிருக்குது. இந்த ஃபைல் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இங்கே சேவ் ஆகிருக்குது. இப்போ நான் இந்த ஃபைல் இங்கே சேவ் ஆகிடுச்சா, முடிஞ்சிடுச்சு எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா நேராக வந்து என்னுடைய கூகுள் கிளாஸ் ரூமுக்கு போகிறேன். கூகுள் கிளாஸ் ரூமில் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, எனக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உள்ளே போகுது. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே யுவர் ஒர்க்குன்னு போட்டிருக்கும் கீழே. இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து ஆட் அட்டாச்மெண்ட் கேட்கும். ஸோ இதில் அட்டாச்மெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், ஆட் அட்டாச்மெண்ட் இருக்குமா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண போகிறேன், ஆட் அட்டாச். இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நிறைய ஆப்ஷன்ஸில் நான் கூகுள் ட்ரைவை ப்ரிஃபர் பண்ண போகிறேன். ஸோ கூகுள் ட்ரைவை நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், கூகுள் ட்ரைவை கிளிக் பண்ணுறேன்.
கூகுள் டிரைவ் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிற என்னுடைய டிரைவை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, டிரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டிரைவ் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னோடய டிரைவ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோடய டிரைவ் ஓப்பன் ஆன உடனே உங்கள் டிரைவில் வந்து கம்மியான ஃபைல் இருந்ததுன்னா டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் வந்து இங்கே இருக்குது. இதை நான் ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். இப்படி இதை கிளிக் பண்ணனா இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணனா நான் செலக்ட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா, அப்படி இல்லை எனக்கு வந்து நிறையா ஃபைல்ஸ் இருக்குது, எனக்கு ஃபைல்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேட முடியல அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக்கில் போயிட்டு இங்கே ரீசெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ரீசெண்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் என்ன ஃபைல் சேவ் பண்ணீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிற ஃபைலை நீங்கள் அழகாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து செலக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து அப்லோட் ஆரம்பிச்சிருக்கும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து அப்லோட் ஆரம்பிச்சிருக்கும். இங்கே அப்லோட் ஆன ஃபைல் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இது அப்லோட் ஆகிடுச்சுன்றது எப்படி பண்ணால் இங்கே ஒரு ஃபைல் அப்லோட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆனதை கேன்சல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் போட்டிருக்கோம். அப்படின்னா ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஹேண்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் தான் கிளிக் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா மறுபடியும் வந்து இந்த ஏற்கனவே இந்த இதுலேருந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன், அதனால் ரீசப்மிட் கேட்குது. ஸோ ரீசப்மிட் கொடுக்குறேன். இல்லைனா வெறும் ஹேண்டின்னு வரும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் சப்மிட்னு கீழே வந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அன்சப்மிட்னு வந்துச்சு. அன்சப்மிட் வந்துச்சுன்னா நான் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் இதுக்கப்புறம் நான் வந்து பண்ண தேவையில்லை. இங்கே ஹேண்ட் இன் டன் லேட் அப்படின்னு வருது. ஓகேங்களா, நான் 4 மணிக்குள்ளே இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கேன். அது என்ன ஆயிருக்குன்னா இப்போ 4:06 ஆகிடுச்சு. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து டன் லேட்னு வந்திருக்கு எனக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. இப்போ சப்மிட் பண்ண ஃபைல் வந்து நீங்கள் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன், இங்கே எந்த அட்டாச்மெண்ட்டுமே இல்லை, நான் தப்பாக பண்ணிட்டேன்னா ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பியும் வந்து இந்த அன்சப்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் கேட்கும் அன்சப்மிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். இப்போ வந்து அன்சப்மிட் வந்து திருப்பியும் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி ஹேண்டின் வந்துடுச்சு. இங்கே கீழே இந்த டாக்குமெண்ட் தான் தப்பாக நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோமா, இந்த தப்பான டாக்குமெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த இன்டூ மார்க் இருக்குல்ல, இந்த இன்டூ மார்க்கை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த டாக்குமெண்ட்டு இப்போ போய்டும். ஓகேங்களா, ரிமூவ் அட்டாச்மெண்ட் கேட்குதா, நான் இன்டூ மார்க் கிளிக் பண்ண உடனே ரிமூவ் அட்டாச்மெண்ட் வந்துச்சு. ரிமூவ் கொடுத்துட்டேன். ரிமூவ் கொடுத்த உடனே எனக்கு அட்டாச்மெண்ட் போய்டும். புதுசாக நான் வந்து என்ன பண்ணணும், எது கரெக்டான ஃபைலோ அதை கிளிக்கணும். சிமிலர் டு தட் நம்ம என்ன பண்ணணும், இந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ட்ரைவ் வரும். ட்ரைவில் போங்க, ஃபஸ்ட் லிங்க் ட்ரைவில், அதில் போய்ட்டு ரீசெண்டான ஃபைலு போங்க. ரீசெண்டான ஃபைலை போய்ட்டு எந்த அட்டாச்மெண்ட் இப்போ கரெக்டோ, நான் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். இது தப்புன்றதுனால இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வாட்டி இதை நான் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். திருப்பியும் கீழே வந்து செலக்ட் பட்டன் இருக்குது, செலக்ட் பட்டன் அழுத்துறேன். செலக்ட் பட்டன் அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இங்கே திருப்பியும் வந்து எனக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன கொடுக்கணும்னா நான் ஹேண்டின் கொடுக்கணும். நான் ஹேண்டின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாகவே ஹேண்டின் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைம் திருப்பியும் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீசப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஹேண்டின்னு வரும். ஓகேங்களா, ஹேண்டு இன்னுன்னு வரும், ஹேண்டின் வரும். இப்போ வந்து நான் ஏற்கனவே 2-3 வாட்டி அட்டாச் பண்ணி ரீசப்மிட் பண்ணியிருக்கனால இப்போ ரீசப்மிட் கேட்குது. இப்போ ரீசப்மிட் கொடுத்துட்டுனா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சப்மிட்னு வந்துச்சா, ஒர்க் சப்மிட்டட் ஹேண்டட் டன் இன் லேட் வந்துச்சு, இங்கே அன்சப்மிட் வந்துச்சு. இப்படி வந்துட்டுனாலே நீங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் அசைன்மெண்ட்டை உங்கள் மொபைல் மூலிமா ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து கிளாரிட்டி மாற ஆரம்பிக்கும். ஆனால் அசைன்மெண்ட்டை வந்து இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் மாற்றும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணும், இல்லை எனக்கு இது தெரியல, எனக்கு டவுட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணலாம். தேங்க்யூ.